தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/2/2016 செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:35 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில நட்சத்திர பழமொழிகள் இருக்கு. ஆனால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். கேட்டை அப்படின்னா கோட்டை கட்டும்பாங்க. ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, கேட்டையில பிறந்துச்சு அப்படின்னா அதை பார்க்க வர்றவங்க, ஆகா உங்க பையன் கேட்டையில பிறந்திருக்காரு, கோட்டை கட்டிடுவாரும்பாங்க. அது மனக்கோட்டையா இல்ல மண்கோட்டையான்னு தெரியாது, ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி மூலம் அப்படின்னா ஞாலத்தை ஆளும் அப்படிங்கிற, மூலத்திலே பிறந்தால் அரசாளும் யோகம் உண்டு. ஆனால் எல்லா மூலமும் அரசாளுகிறதா அப்படிங்கறத சிந்திக்கணும். மகம் அப்படின்னா ஜகத்தை ஆளும் அப்படிம்பாங்க. பரணி அப்படின்னா தரணி ஆளும் அப்படிம்பாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா தரணி ஆளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கெல்லாம் பரணி இருக்கா அப்படின்னா சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இருக்காது. ஜாதகத்திலே எப்படி இருந்தால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தரணியை ஆழ்வார்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பரணியில் பிறந்தோரெல்லாம் பார்த்ததும் சொல்வதென்ன, தரணியை ஆளும் யோகம் தங்களுக்கு வாய்க்கும் என்பார். இது ஒரு பழைய பாடல். உருளியில் இருக்கும் அரிசி உலகிலே பொங்குதல் போல் வரும் துயர் அதிகரித்து வாழ்பவர் பல பேர் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலகிலே எப்படி அரிசி பொங்குகிறதோ அதுபோல உள்ள குமுறலோடு பரணியிலே பிறந்தவர்கள் வாழ்வதும் உண்டா. எப்படி இருந்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால், கணித்ததோர் ஜாதகத்தில் கனிவுடன் குருவும் மதியும், அவங்களுடைய சுய ஜாதகம் இருக்கே அதுல குருவும் மதியும் இணைந்தால்தான் நின்றிருக்க, இணைந்து அவர்கள் நின்றிருக்க வேண்டுமாம். இனியதோர் சுக்கிர வேந்தன், அசுரர்களுக்கெல்லாம் தலைவன் சுக்கிரன், அந்த சுக்கிரவேந்தன் 4 10 நின்றால் நல்லதோர் ராஜயோகம். 4ஆம் இடம் 10ஆம் இடத்திலே அந்த சுக்கிரன் பலம் பெற்று இருக்க வேண்டுமாம். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு ராஜயோகம். வேந்தனாய் மாறும் தன்மை, எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஒரு பகுதிக்கு தலைவன் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஆட்சித் தலைவராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேந்தனாய் மாறும் தன்மை விரைவினில் அவருக்கு வாய்க்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். லக்னத்திலேயே குருவும் சந்திரனும் இருக்க வேண்டும். 4, 10 ஆகிய இடங்களிலே நல்ல நிலையிலே சுக்கிரன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உச்சம் பெற்ற சனியை சுக்கிரன் பார்த்தால் அவர்களுக்கு உரிய பதவிகள் கிடைக்கும், பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். அப்படி இருந்து பரணியில் பிறந்தால், பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆளும் யோகம் உண்டு என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. தொகை எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் பலம் பெற்றிருந்தால் நாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். ராசிநாதன் வலுவிழத்திருந்தால் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது, மனக்கவலைகள் நிறைய இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். 11ஆம் இடத்திலே கேது, கேதுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்துடன் பணிபுரிகின்ற நாள். இன்றைக்கு உத்தியோக முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்திலே மறைந்திருக்கிறார். அசுரகுரு மறைந்தால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்பார்கள். பொதுவாக குருவும் 4 இருக்கிறார். 4 குரு இருந்தால் அர்த்தாஷ்டம குரு என்று அழைப்பது வழக்கம். ஆனால் அந்த குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு பெரும்பான்மையாக நல்ல பலன்களையே உங்களுக்கு நாடி வரச் செய்யும். குறிப்பாக இடம் வாங்கும் யோகம், பூமி வாங்கும் யோகம், மனை கட்டி குடியேற வேண்டும் என்று ஆசை இருந்தால் அது நிறைவேறுகின்ற யோகத்தை எல்லாம் இன்றைக்கு வழங்கப் போகின்றது. நண்பர்களின் நல் ஆதரவோடு நல்ல காரியம் ஒன்றையும் செய்து முடிப்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். காரணம், 3ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியனோடு உங்கள் ராசிநாதன் புதன் இணைந்திருக்கின்றார். உஷ்ணாதிக்க நோய்க்கும் நீங்கள் ஆளாக நேரிடலாம். மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மனக்கவலை தரும் தகவல் வந்து சேரும். சேமிப்பு கொஞ்சம் கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். அடுத்தவர்களை விமர்சிப்பதன் மூலம் அல்லல்கள் கூட ஏற்படலாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 9இல் இருப்பதால்
அதோடு கேதுவும் இணைந்திருக்கிறார். கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். என்ன இருந்தாலும் மாலை நேரம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேரமாக அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாகவே நம்பிக்கைக்குரியவர்களை இன்று நாம் நம்ப முடியாது. எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பண தேவைகள் அதிகரிக்கும். பற்றாக்குறை கூடும். 8லே கேது வேறு இருக்கிறார். கேது இருப்பதால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கும். எனவே யோசித்து செயல்படுவதன் மூலமும், இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை பூஜித்து செயல்படுவதன் மூலமுமே இன்றைக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ராஜநாதன் சூரியன் 6ல் இருக்கிறார். பொதுவாக 6 என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன் 3க்கும் அதிபதியான இடம். எனவே இன்றைக்கு மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் வந்து சேரலாம். கடன் சுமையும் கூடுதலாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஜென்மராகு ராஜகேதுக்களின் ஆதிக்கம் ஜென்மத்தில் இருந்தால் சர்ப்பதோஷம். எனவே சர்ப்பசாந்தியை முறைப்படி செய்து கொண்டால் சந்தோஷத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். இன்று தொழிலிலே திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய பங்குதாரர்களை கூட நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அஷ்டமாதிபதி செவ்வாய் 2ல் இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. உடன்பிறப்புகள் உங்களோடு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2லே செவ்வாய், கோபம் உங்களுக்கு அதிகரிக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் உடனே செய்ய இயலாது. ஏனென்று சொன்னால் 2லே சனி. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சியில் அதிக விரயங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் ராஜநாதன் சுக்கிரன் 3ல் இருக்கிறார். சகோதர ஒற்றுமை பலப்படலாம். இருந்தாலும் ஒரு சில சகோதரங்கள் உங்களுக்கு எதிரியாகவே இருக்கும். 7ரை சனி முடியும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. பண தேவைகள் எப்படியோ பூர்த்தியாகிவிடும் என்றாலும் கூட இன்றைக்கு மன அமைதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். கிழமையும் செவ்வாய், உங்கள் ராசியிலும் செவ்வாய் இருக்கிறார். எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே வேலவனை வழிபட்டு வெற்றிகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். இன்றைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லை அகலும். 2லே சுக்கிரன், வாக்கிலே சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை 2லே இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். நீண்ட நாட்களாக சுபகாரிய பேச்சுக்கள் நடத்தி முடிவடையவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அது முடிவடைந்து சந்தோஷம் அடைவார்கள். தொகை உங்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளாலும் நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். இந்த நாளில் 12ல் சனி இருப்பதால் விரயங்களை சுபவிரயமாக மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்றைக்கு 8லே ராகு, பயணங்கள் அதிகரிக்கும். வாகன பழுதுச் செலவுகளும் உருவாகலாம். குருவின் பார்வை 2ல் இருப்பதால் எப்படியோ காரியம் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திடுவதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்ம சந்திரன், பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பக்கத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். எதை கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு அது கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள வள்ளல்களை ஒத்துழைப்பை நாடுவீர்கள். அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். 12லே சூரியன், சப்தமாதிபதி 12ல் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். புதன் 12ல் இருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும்.
எனவே மன அமைதிக்கு மட்டும் இன்று செவ்வாய் என்பதால் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, தேக நலனில் தெளிவு பிறக்கும் நாள். இன்றைக்கு ஆரோக்கிய தொல்லை அகலும். தேங்கி நின்ற காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். 6 ராகு அஷ்டலட்சுமி யோகத்திற்கு அடிப்போடப் போகிறது. எனவே தொழிலில் லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் விரும்பத்தக்கதாகவே வந்து சேரும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி செய்ய இன்றைக்கு வள்ளிமணாள பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.